சார், இன்னைக்கு காலையில எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு, தமிழகத்தை பொறுத்தளவு அதிமுக தலைமை கூட்டணி இருந்தாலும் ஆட்சியில பாஜகவுக்கு பங்கு இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார். இதில் அன்றைய உள்துறை அமைச்சர் சொல்லும்போது மிக தெளிவாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார். அந்த கருத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டிருக்கிறார். அதை பற்றி தான் உங்களோட கேட்கிறோம். இல்லை, அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார்கள். இவை ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா இடம்பெறுகிற மந்திரிசபை அமையும் என்று கூறியிருந்தார். அதே கருத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தார். அது பழைய எளியனுடைய நிலை. இப்போது திரு அமித்ஷா அவர்கள் கூறிய செய்தி ஒளிபரப்பானது, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று. அந்த நிலையில் இருந்து அதிமுக மாறுகிறதா? இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்றைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே இது அவங்களே பேசி முடிச்சு விடுவாங்க. பாரதிய ஜனதா இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறதா? இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அதாவது வந்து இப்போ நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா, இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள். இன்றைக்கி மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்லேயே இன்றைக்கி அறுவாளை வச்சு வெட்டுறாங்க எல்லாரும். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனால் ராத்திரி 7 மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல. சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. இந்த சார் கூப்பிட்ற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு. மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் வந்து இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஆமாம், சட்டமன்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்துடுறோம். மக்களுக்கு தேவையா இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்த்து சட்டமன்றத்திற்கு உள்ளேயே பேசி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, நாங்கள் 4 பேரும் இருக்குது எண்ணிக்கை 4 பேர் தான். ஆனால் எங்களுடைய கொள்கையில் இருந்து நாங்கள் என்றைக்குமே மாறுபடுறது கிடையாது. அவர் புயலாக இருப்பார், நான் தெண்டலாக இருப்பேன். கஷ்டமான சூழ்நிலை ஒன்றும் எனக்கு இல்லை. மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதை மாற்றுறது தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம்.